வணக்கம் அக்கா. எட்டாங்குளம் ஐயனார் நாற்று பண்ணை பார்த்துட்ருக்குது. மிளகா பங்காரம் 18 நாள் ஆகுது நாற்றோட வயசு. இப்போ 10 நாளாக விவசாயிகள் மிளகா நாற்று கத்தார் நாற்றுக்கு தட்டு தட்டாக அலையிறீங்க. ஒரு நாற்று வளரணும்னா அந்த வயசு வந்தால் தான் அந்த நாற்று வளரும். இப்போ நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் பொடி நாற்று அப்படின்னு நம்ம பண்ணையில் எடுக்கிற விவசாயிகள் பொடி நாற்றுல எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சில விவசாயிகள் ஒரு அடி 2 அடி நாற்றுலாம் கேட்பீங்க. அப்படி மிளகா நாற்று வேணும்னா நீங்கள் அட்வான்ஸு கொடுத்துட்டு போனால் தான் அந்த மாதிரி நாற்றை எடுக்க முடியும். ஏன்னா ஒரு பண்ணைக்கு ஏகப்பட்ட விவசாயிகள் வருவாங்க போவாங்க. அதை நம்பி நம்ம நாற்று வச்சிட்ருக்க முடியாது. ஏன்னா மிளகா நாற்றுலாம் இப்போ ஹெவியாக நட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி நடுங்கும் பட்சத்தில் இப்போ ஒரு பண்ணைக்கு 10 லட்சம் நாற்று போனால் அந்த 10 லட்சம் நாற்று தான் போடுவாங்க. இப்போலாம் கேள்வி 50 லட்சம் நாற்றுல நிற்கி. உங்களுக்கு வளர்ந்த நாற்று வேணும் அப்படின்னா விவசாயிகள் இப்போ இந்த போட்டு வச்சுருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல்லாக. இதில் நீங்கள் ரூபா விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வளத்தில் வேணுமோ அந்த வளத்தில் நாற்று எடுத்துக்கலாம். ரூபா கொடுக்காத பட்சத்தில் எங்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் காமிக்க முடியும். நீங்கள் 15 நாள் நாற்றை பார்த்துட்டு இது பொடி நாற்றா இருக்குது பொடி நாற்றா இருக்குதுன்னு புலம்புறீங்க பாவம். அதே 15 நாற்றை பிடிங்கிட்டு போன விவசாயிகளும் நம்மகிட்ட இருக்காங்க. ஏன்னா நாற்றுக்கு ஒரு வயசுன்னு இருக்குது. உங்களுக்கு நான் வளர்ந்த நாற்று வேணால் அந்த வயசு வந்தால் வளரும். டக்குன்னு வளர்கிறதுக்கு நம்ம என்ன பூம்பா போட்டால் வளர வைக்க முடியும்? அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க. வர்ற விவசாயி ஃபுல்லாக புலம்புறாங்க. இதில் புலம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா தை ஃபஸ்ட்டு மார்கழி லாஸ்ட்டில் மிளகா நாற்று போகணும். அதுதான் பட்டம் நமக்கு. அப்போ போகுன்னு சொல்லி தான் நம்ம நாற்றே போட்டிருந்தோம். இப்போ வர்றது எல்லாமே திண்டுக்கு முண்டுக்கு நிற்காங்க. இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக நாங்கள் கேப்பை விட்டு பிடிங்கிருக்கோமா அதெல்லாம் அன்றைக்கி அந்த விவசாயி பார்த்துட்டு பரவாயில்ல இதில் பிடுங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு பிடிங்கிட்டு போயிட்டார். அதனால் அதிகமான நாற்றுகள் வளர்ந்த நாற்றா வேணுங்கிற விவசாயிகள் முன்மனம் செலுத்தி ஒரு வாரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ 15 நாள் எடுக்கக்கூடிய நாற்று ஒரு 20 நாள் எடுத்திங்கன்னா ஒரு 3/4 அடி உயரத்தில் இருக்கும். நீங்கள் அதை விட்டு 10 நாள்லேயே பார்த்து எனக்கு இந்த நாற்று வேணும்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஃபுல்லாக மிளகா நாற்று தான். அடுத்து இது வைக்கக்கூடியது. இது மட்டுமே 1.5 லட்சம் நாற்று கிடக்கு. அதில் மட்டுமே இப்போ 2 லட்சம் நாற்றுக்கு வச்சாச்சு. இதில் இப்போ 2 லட்சம் நாற்று கிடக்கு. ஃபுல்லாக அட்வான்ஸ் கிடையாது. இது மட்டும்தான் அட்வான்ஸ். இப்போ பார்த்துட்டு போய்ட்டு அட்வான்ஸ். இதை நாளைக்கு பிடுங்கிடுவார். நாளைக்கு பிடுங்கினா 20 நாள் இருக்கும். இந்த நாற்றோட ஸ்டேஜ் வெறும் 20 நாள் இருக்கும். வளர்ந்த நாற்று வேணுங்கிற விவசாயிகள் கண்டிப்பாக முன்மனம் செலுத்திட்டு போங்க. வளர்ந்த நாற்றா எடுத்துக்கலாம்.